காலை ஒளி மெதுவாக காவேரி நதியில் பரவுகிறது. மூடு பனிக்குள் நதி அமைதியாக ஓடுகிறது. அந்த அமைதியை ஒரு அரசன் கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான். மழைக்காலத்தில் காவேரி மிகுந்த வேகத்தில் ஓடும். ஆனால் கோடையில் வயல்கள் வறண்டுவிடும். அந்த மாற்றத்தை அரசன் நினைத்துக் கொண்டான். ஒரு எண்ணம் மெதுவாக அவன் மனதில் உருவானது. நதியின் தண்ணீரை தடுத்து வயல்களுக்கு பகிர்ந்தால் அது ஒரு பெரிய கனவாக மாறியது. ஒரு நாள் பெரிய கற்கள் நதிக்கரைக்கு கொண்டு வரப்பட்டன. மக்கள் ஒன்றாக வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். நதிக்குள் கற்கள் மெதுவாக அடுக்கப்பட்டன. ஒவ்வொரு கல்லும் கவனமாக வைக்கப்பட்டது. ஒரு அணை உருவாக ஆரம்பித்தது. நாட்கள் மெதுவாக கடந்தன. கற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தன. காவேரி புதிய பாதையில் பாய ஆரம்பித்தது. காலம் பல ஆண்டுகள் கடந்தது. ஆனால் அந்த கல்லணை இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. அது ஒரு அரசனின் அமைதியான அறிவின் நினைவு சின்னம். நூற்றாண்டுகள் கழித்து ஒரு வெளிநாட்டு பொறியாளர் இங்கே வந்தார். அவர் அந்த பழமையான கல் அணையை நீண்ட நேரம் பார்த்தார். அமைதியாக அவர் அதிசயித்தார். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. காவேரி இன்னும் அமைதியாக பாய்ந்து கொண்டே இருந்தது. அந்த கல் அணை காலத்தையும் கடந்து நின்று கொண்டிருந்தது.